பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இனி என்ன நடக்க போகுது தான் பார்க்க போகிறோம். தங்கமயிலால ரொம்பவே கடுப்பாக இருக்காங்க மீனா. உடனே மீனா கிட்ட வராங்க ராஜி. என்னக்கா ரொம்ப கோவமாக இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. பிறகு என்ன ராஜி, நாங்கள் வந்து வெளியூர் போகிறதுக்கு தங்கமயில் யார் ஐடியா கொடுக்குறது? ஏன் கூட அவங்க வராங்களா? நான் அவங்கள என்ன ஆசைப்பட்டா கூப்பிட்டுட்ருக்கேன்? நான் என் புருஷனை கூட்டிகிட்டு போகணுன்னு ஆசைப்பட்றேன். இவங்க ஏன் தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காங்க வச்சுட்ருக்காங்க அப்படிங்கிறாங்க. உடனே ராஜின்னு சொல்கிறாங்க, ஆமாக்கா அந்த தங்கமயில் அக்காவுக்கு தேவையில்லாத வேலை அப்படிங்கிறாங்க. என்ன வந்து அக்கான்னு கூப்பிட்டு அவளாலும் அக்கான்னு கூப்பிடாது, எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படிங்கிறாங்க. என்னக்கா செய்கிறது, அவங்களும் முறைக்கு அக்கா, நான் என்ன செய்கிறது, நீங்களும் அக்கா, நீங்கள் உண்மையான அக்கா, அது நடிப்புக்கார அக்கா அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சிரிக்கிறாங்க. அதுவும் அப்படி தான், ஆனால் நடவடிக்கை சுத்தமாகவே சரியில்லை அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. ஆமாம் ராஜி, சுத்தமாகவே பிடிக்கல. ஆனால் வந்து ஏதோ ஒன்று தப்பு பண்ணியிருக்கான், ஆனால் என்னென்னு தான் தெரியல. அதுதான் ஓவராக எல்லார்ட்டையும் பயங்கரமாக நடிச்சிட்டு கிடக்கா. ஆனால் அவன் நடிப்புலாம் ரொம்ப நாள் ஓடாது ராஜி அப்படிங்கிறாங்க மீனா. எனக்கும் தெரியுதுக்கா, ஆனால் வந்து நடிப்பு தானக்கா நம்புகிறாங்க இந்த உலகத்தில். அதுபோக நம்ம மாமா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆள், அவரையே வந்து வளைக்காங்கன்னா எப்படி எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பாங்க பாருங்கள் அப்படிங்கிறாங்க. அவங்க அம்மா வந்து தங்கமயில்கிட்ட பேசும்போது நம்மளை வந்து திசை திருப்புது மாதிரி ஏதாவது சொல்லுவாங்க. இப்போ தங்கமயில் வந்து அப்படியே சேஞ்சாக மாறி எல்லாரையும் கவர் பண்ணி இழுத்துக்கிற அளவுக்கு பண்ணுறாங்க. முதல்ல பார்க்கும்போது தன்னை கூச்ச சுபாவம் மாதிரி காட்டிக்கிட்டாங்க. இப்போ என்னடான்னா வயசுக்கு மூத்த ஆட்களாக இருந்தாலுமே உறவு முறைக்கு தம்பின்றதுனால தம்பி அப்படி இப்படின்னு கூப்பிடுதாங்க. என் வீட்டுக்காரர் இளையவரோ மூத்தவரோ அது 2வது விஷயம். ஆனால் தம்பின்னு கூப்பிட்றாங்க. என் வீட்டுக்காரர் அதை ஒன்றும் நினைக்கல. ரொம்ப ஓவராக தெரியுது அவங்களுடைய செயல்பாடு அப்படிங்கிறது தான். அதுபோக மாமாவுக்கு வந்து சாப்பாடு கொண்டு வரட்டா அப்படிங்கிறது. அதுபோக வந்து கடையில் நான் வேணா வந்து எனக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணட்டுமாங்கிறது. வீட்டு வேலையை ஃபுல்லாக இழுத்து போட்டு செய்கிறது. நம்மளை கூட ஒரு வேலையும் செய்ய விடாமல் பார்த்துக்கிறது. அதுபோக நம்ம பேசினா அதுக்கு குறுக்க வந்து கேள்வி கேட்குறது, இப்படியே பண்ணிக்கிட்டே இருக்குது. ரொம்ப கடுப்பாக தான் இருக்குது. அதை நம்பி வந்து கதவை திறந்து வச்சுட்டு கூட படுக்க முடியல. திடீர்னு புருஷன் பொண்டாட்டி இருக்கும்போது கூட உள்ளே வந்து எதுவும் பண்ணிடுமோன்னு அது ஒரு பயமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆமாக்கா, அதாங்க நான் உள்ளே இருக்கும்போது லாக் பண்ணியிருப்பேன். நானும் கதிரும் வந்து வித்தியாசமாக இருப்போம் அப்படிங்கிறாங்க. எப்படி வித்தியாசமாக இருப்பீங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இல்லைக்கா, நான் பெட்டில் படுத்து கிடப்பேன், கதிர் கீழே பாய் வச்சு படுத்து கிடப்பாங்க. அந்த நேரத்தில் வந்து தங்கமயில் பார்த்துட்டு, என்ன ராஜி நீ மேலே படுத்து கிடக்க, தம்பி கீழே படுத்து கிடக்க, இது நல்ல பழக்கமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் மட்டும் பரவாயில்லை, நேராக அத்தைக்கும் மாமாக்கும் சொல்லிடுவாங்க. இப்படியா இருக்கும்போது வந்து அது பெரிய பஞ்சாயத்தாயிரும். இந்த தங்கமயில் அக்காவை நினச்சாலே ரொம்ப பயமாக தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. ராஜி, உனக்கு ஏதாவது டவுட் வருதா அந்த தங்கமயில் மேலே அப்படிங்கிறாங்க. ஆனால் ஏதோ பண்ணுறாங்கன்னு மட்டும் தெரியுதுக்கா, ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல அப்படிங்கிறாங்க. எனக்கு ஓரளவு தெரியுது, ஆனால் அது ஆதாரத்தோடு நிரூபித்தா தான் சரியாக வரும் அப்படிங்கிறாங்க. என்னதுக்கா அப்படிங்கிறாங்க. அந்த பொண்ணு நகையெல்லாம் பார்க்க தங்க நகை மாதிரியா இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு தெரியலையக்கா, நான் ஒரு வாட்டி தானே பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. நான் என்ன பலமுறையாக பார்த்துட்டு இருந்தேன், இப்போ அத்தை கிட்ட தான் இருக்குது. அத்தை வந்து எல்லா நகையும் எடுத்து வைக்கும்போது இன்னி வந்து அதை எடுத்து வைக்க சொன்னாங்க. பார்த்தேன், பார்க்கும்போது அது தங்கம் மாதிரியே தெரியல, அதில் இந்த சீலோ எதுவுமே இல்லை அப்படிங்கிறாங்க. அக்கா, அவங்க ஆசாரிகிட்ட கொடுத்தானே செஞ்சேன்னு சொன்னாங்க, ஆசாரிகிட்ட இருக்கும்போது சீல் வராதுல்லக்கா அப்படிங்கிறாங்க. சீல் வராது, தங்கம் மாதிரியாவது இருக்காதா, அதுபோக வந்து தங்கம் மினுங்கும் ஒரு மாதிரி, அது மினுங்கவே மாட்டுது, கலர் மட்டும் தங்கமாக இருக்க தவிர்த்து மினுங்கவோ ஏதோ செய்யலை. அதுபோக தங்கத்துக்குள்ள எடையும் அந்த எடையும் ரொம்ப வித்தியாசப்படுது. இப்போ ஒரு பவுன் தங்கம் எவ்வளோ வெயிட் இருக்கும் அப்படின்னா அதை பார்த்தாலே தெரியும், அது வித்தியாசமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏக்கா, ஒவ்வொரு ஆசாரியும் வந்து ஒரு மாதிரி செய்வாங்க, லைட்டாக செய்வாங்க, இல்லைன்னா வந்துட்டு ஸ்ட்ராங்காக செய்வாங்க, அதனால் இடம் முன்ன பின்ன வருங்கா அப்படிங்கிறாங்க. எனக்கு அதான் ரொம்ப குழப்பமா இருக்குது ராஜி. ஏதோ ஒன்று பண்ணுறா, அந்த வீட்டை வந்து கவர் பண்ணி ஏதோ பண்ணணும்னு நினைக்கிறா, அதான் என்ன பண்ணுறான்னு தெரில அப்படிங்கிறாங்க. சரிக்கா விடுங்க, நம்ம வேலையை பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. இல்லை நம்ம வேலையை பார்க்க மாட்டிருக்காள்ல, அவளை லாக் பண்ணால் தான் நம்ம வேலையை நம்ம பார்க்க முடியும் அப்படிங்கிறாங்க. என்னக்கா நீங்கள் கிரிமினல் மாதிரி யோசிக்கிங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் ராஜி, எனக்கு வேலைக்கு போய்ட்டு வந்த பிறகு உங்கள் வீட்டில் வேலை இல்லை, நீ ஸ்கூல் காலேஜ் போய்ட்டு வந்த பிறகு உனக்கு இங்கே டியூஷன் வேலை இருக்குது, எனக்கு இந்த வேலை தான் இருக்குது, இந்த சிபிஐ வேலையை நான் எப்படியா சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி ஆகணும் அப்படிங்கிறாங்க. அதை எப்படிக்கா நம்ம என்னக்கா பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. ஒன்றுமே பண்ண வேண்டாம், நம்ம சித்தப்பாட்ட பேசி பார்ப்போமா அப்படிங்கிறாங்க. யார், நம்ம பழனி சித்தப்பாட்டியா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. மீனா, சரி என்ன பேசணும் அப்படிங்கிறாங்க. இல்லை, அந்த நகையை உண்மையான நகையான்னு நம்ம செக் பண்ணிடுவோம் மாமா வச்சு, நம்ம சித்தப்பா வச்சு அப்படிங்கிறாங்க. அது எப்படிக்கா நடக்கும் அப்படிங்கிறாங்க. நடக்கும், அதுக்கு நம்ம பிளான் பண்ணணும் அப்படிங்கிறாங்க, யோசிப்போம் அப்படிங்கிறாங்க. ராஜி, ஓ ரூமில் வந்து கதிர் இப்போ வரமாட்டாங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம், அவர் வண்டிக்கு போயிருக்காரு அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு வா, என் ரூமில் வந்து கொஞ்சம் திடீர்னு அத்தை ரவுண்ட் சொல்லுவாங்க, அது சரி வராது, ஓ ரூம்னால் யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே லாக் போட்டு உட்காந்துருக்காங்க. இங்கே கோமதி காப்பியை போட்டு மீனான்னு தேடி வராங்க. மீனா இருக்காங்க, ஆனால் ராஜிங்காங்களையா, ராஜி காலேஜ் போய்ட்டு வந்துட்டாளா இருக்காங்களையா அப்படின்னு சொல்லிட்டு தேடி அழைதாங்க. இப்படியா இருக்குது, ராஜ் ரூம் மூடி இருக்குது, அப்புறம் ராஜி தூங்குதா போல்,
மீனா எங்கே போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிகிட்டே இருக்காங்க. இங்கே மீனாவும் ராஜுவும் அவங்க ரூமில் பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது ராஜிட்ட மீனா சொல்கிறாங்க, அவன் எப்படி செஞ்சிட்டானே எப்படிக்கா அப்படிங்கிறாங்க. இல்லை, இந்த வீட்டில் திருடன் வந்துட்ட மாதிரி ஒரு சீனை போடுவோம். அந்த சீனை போட்டாங்கன்னா அந்த சீனில் வந்து பழனி சித்தப்பா நமக்கு உதவி பண்ணணும். என்ன அப்படி பண்ணிட்டு எதையாவது காங்காத மாதிரி சின்னதாக பொருளாக நம்ம காங்காத மாதிரி நம்மளே வீட்டுக்கு முன்னாடி தூக்கி போட்டு காங்காத மாதிரி பண்ணோன்னே எல்லா பொருளையுமே பேங்கில் கொண்டு வைக்கணும், லாக்கரில் வைக்கணும் அப்படின்னு பேசுவாங்க. அதுக்கப்புறம் சரி அப்படிங்கும்போது மாமா என்ன சொல்லுவாங்க, அத்தை பேரில் லாக்கர் இருக்குல்ல அங்கே வைங்க, தனித்தனியாக லாக்கர் வச்சுட்ருக்கோண்ணே, அப்படி லாக்கர் வச்சு நம்ம மாதம் மாதம் பேங்க்கு பணம் கட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க. மாமா வந்து ஒரே இதில் இருக்கட்டும்பாங்க. அதனால் தங்கமயில் நகை அங்கே வந்துடும். அது வரும்போது நம்ம வந்து நகையில் உள்ள சின்ன கொக்கி ஏதோ கடத்தி நம்ம கூட செக் பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கிறாங்க. அது பெரிய பிரச்சனையாயிருங்க, நம்ம ஏதாவது எடுத்தோம் அப்படின்னா மாட்டிக்கிடும் வேறு மாதிரி. அதனால் வந்து அந்த மாதிரி பிளான்லாம் வேண்டாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை ராஜி, இதை எப்படியாவது பண்ணி தான் ஆகணும், வச்சு தான் ஆகணும் அப்படிங்கிறாங்க. உடனே ராஜி சொல்கிறாங்க, ஏக்கா நீங்கள் சொல்கிறது சரி தான், ஆனால் நம்ம பண்ணது மாதிரி இருக்கணும், ஆனால் நம்ம பண்ணாத மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஓ ராஜி, நீ இப்போ தான் படித்தோளா யோசிக்க கரெக்டு தான். நம்மளும் இந்த வீட்டில் அவங்கள மாதிரி வாழ வந்த மருமக தான். நம்ம பேரில் எந்த ஃபால்ட் இல்லாத மாதிரி காட்டிக்கணும், ஆனால் அந்த உண்மையும் நம்ம கண்டுபிடிச்சிருக்கணும் என்ன ஆமாம் அப்படிங்கிறாங்க. சரி, பழனி சித்தப்பா எங்கே இருக்காருன்னு கேளேன் அப்படிங்கிறாங்க. பழனி சித்தப்பாவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க ராஜி. சித்தப்பா எங்கே இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா நான் கடையில் ஒரு பொருளை டெலிவரி பண்ணிவிட்டு வந்துட்டுருக்கேன் அப்படிங்கிறாங்க. சித்தப்பா நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கேயே நில்லுங்க, நானும் மீனாக்காவும் வரோம் அப்படிங்கிறாங்க. என்னம்மா எதுவும் பிரச்சனையாம்மா அப்படிங்கிறாங்க. ஒரு பிரச்சனை இல்லை சித்தப்பா, நாங்கள் வரோம் அப்படிங்கிறாங்க. அதனால் 2 பேருமே அந்த ஸ்பாட்டுக்கு போகிறாங்க. என்னம்மா என்னைய நடு ரோட்டில் நிற்க சொல்லிட்டு நீங்களும் வந்துருக்கீங்க, என்னம்மா எதுவும் பிரச்சனையாம்மா, உங்கள் புருஷன்மா 2 பேரும் பிரச்சனை பண்ணுறாங்களா அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சிரிக்கிறாங்க, சித்தப்பா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நான் வந்து என் வீட்டுக்கார்ட்ட பிரச்சனை பண்ணாமல் இருந்தால் சரி தான், அதேமாதிரி ராஜுவும் கதிர்கிட்ட பிரச்சனை ஒன்றுலாம் பண்ணாமல் இருந்தால் சரி தான், அவங்களால எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறாங்க. அப்புறம் என்னம்மா அப்படிங்கிறாங்க. சித்தப்பா ஒன்று சொல்கிறேன், யார்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படிங்கிறாங்க ராஜி. நான் யார்கிட்டடா சொல்ல போகிறேன் சொல்லு அப்படிங்கிறாங்க. இல்லை இந்த தங்கமயில் அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, அந்த பிள்ளை ரொம்ப ஓவராக பண்ணுது, எங்கள் அக்காவே ஒரு ஓரமாக உட்கார வச்சுட்டேன் அப்படிங்கிறாங்க. என்னம்மாம்மா சொல்கிறீங்க, என்ன சித்தப்பா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க ராஜி. ஆமாம், எங்கள் அக்கா எல்லா வேலையும் ஓடி ஆடி செஞ்சுக்கிட்டு இருப்பா, பசங்களுக்கு பூரா அவள் தான் சாப்பாடு கொடுக்கணும், வைக்கணும், எதை செய்யணும் அவள் தான் செய்யணும், என் பிள்ளைகளுக்கு நான் பார்த்து செய்யணும்பா, அந்த வேலையே செய்ய விட மாட்டேக்கா. எங்கள் அக்கா ரொம்ப மனம் வாடி நிற்கு பார்க்கும்போது தெரிய தான் செய்யுது, ஆனால் என்ன மருமக செய்கிறான்னு ஓரமாக ஒதுங்கி இருக்க மாட்டேங்குது எங்கள் அக்கா. அந்த பிள்ளையும் எல்லா வேலையும் ஓடி செய்யுது. அது போக வந்து ஒவ்வொருத்தர் பிரச்சனையாக தலையிட்டுக்கிட்டு இருக்குது. அது சுத்தமாக பிடிக்கல எனக்கெலாம். அவங்கவுங்க பிரச்சனையை அவங்கவுங்க பார்ப்பாங்க. என்ன சரவணன் ரொம்ப நாளுக்கு அப்புறம் கல்யாணம் முடிச்சிருக்கான், அவன் ஒரு வாயில்லா போச்சு, நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிறனால எனக்கு எதுவும் பேச முடியல. சரவணனுக்காக நான் என் வாயை அடக்கிக்கிட்டு இருக்கேம்மா அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, சித்தப்பா எங்களுக்கும் அதே கடுப்பு தான், இந்த தங்கமயிலும் ஓவராக பண்ணிகிட்ருக்காங்க, எங்கள் விஷயத்தெல்லாம் தலையிட்டுக்கிட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா, நானும் செந்தில் வந்து சென்னைக்கு போகிறதுக்கு நாங்கள் பிளான் பண்ணிகிட்ருக்கோம், இவங்க எங்கள் கூட துணைக்கு வராங்களாம். அதுபோக மாமா எடுக்கிற முடிவில் இவங்க குழப்பம் பண்ணுறாங்க. இப்படியே ஒவ்வொரு பிரச்சனையாக இது பண்ணிகிட்ருக்காங்க. அன்றைக்கி என்னென்னா ராஜுவோட புருஷன் கதிருக்கும் மாமாவுக்கும் பாண்டிய மாமாவுக்கும் போட்டி விடுதாங்க. இப்படியே பண்ணி அதில் குளிர் காஞ்சிட்ருக்காங்க. ஆனால் ஏதோ ஒன்று பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நாங்கள் ஒரு பிளான் பண்ணியிருக்கோம், நீங்கள் அதுக்கு உதவி பண்ணலாமா அப்படிங்கிறாங்க. ஏம்மா, மச்சாங்கிட்ட புதுசாக வாங்காத எந்த பிளான்னாலும் நான் இது பண்ணிக்கிடுவேன். மச்சான் வந்து ஒரு எம்ட்ட மோகம் மாதிரி வெளுன்னு வெளுத்து உரித்து உப்பை தடவிடுவார். அதனால் வந்து மச்சானுக்கு எதிராக செய்ய மாட்டேன் அப்படிங்கிறாங்க. மச்சானுக்கு எதிரானதெல்லாம் கிடையாது, அந்த தங்கமயில் வந்து யார் என்ன வரணும்னு கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறாங்க. இப்போ கண்டுபிடிச்சி என்னம்மா போகுது, அதான் கல்யாணம் முடிஞ்சிட்டேன் அப்படிங்கிறாங்க. அது இல்லை சித்தப்பா, இப்போ வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு மீனா ஆரம்பிக்காங்க. சொல்லுகிற மீனா அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி அந்த புள்ள நகை போட்டு அந்த நகை வந்து தங்க மாதிரியே தெரில அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம் சித்தப்பா, நகை மாதிரியே தெரில அப்படிங்கிறாங்க. உடனே ராஜின்னு சொல்கிறாங்க, ஆமாம் சித்தப்பா நான் கூட பார்த்தேன், தங்க நகை மாதிரியே தெரில, ஆனால் அது கோமதி தட்டை தான் இருக்குது, அப்போ வாங்க நம்ம எல்லோரும் போய் பார்த்துருவோம் அப்படிங்கிறாங்க. சித்தப்பா லூஸ் தனமாக பேசுனீங்க, நம்ம பார்த்து என்ன ஆக போகுது அப்படிங்கிறாங்க. அதுவும் சரி தான், நம்ம பார்த்து என்ன ஆக போகுது, அக்காட்டையும் அதை சொல்ல முடியாது, இதை ஆதாரபூர்வமாக நிரூபிக்கணுமே அப்படிங்கிறாங்க. ஆமாம் சித்தப்பா, அந்த நகை வந்து தங்கமாக இல்லையான்னு இது நம்ம செக் பண்ணணுமே அப்படிங்கிறாங்க. அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும், ஒன்றும் செய்ய முடியாது. மச்சான்ட்ட போய் நான் பேச முடியுமா, ஏற்கனவே மச்சான் டெலிவரி பண்ணலன்னு நாங்கள் என்னை ரொம்ப ஏசிக்கிட்டு இருப்பார், நீ நிறைய இடத்துல டெலிவரி பண்ணிட்டு இருக்கு, உங்கள் மாமா பாட்டில் அங்கங்கே நின்றுக்கிட்டு தான் அப்படின்னு சொல்லி ஏசிக்கிட்டு இருப்பார். அவர்கிட்ட நான் சம்பளத்துக்கு வேலை பார்க்கமா, ஒரே வீட்டில் இருந்தாலும் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ எங்களுக்கு நீங்கள் தான் உதவி பண்ணணும் அப்படிங்கிறாங்க. சரி, எதுனா நம்ம நைட்டு பேசிக்குவோம், நான் இப்போ கடைக்கு போகிறேன், அங்கே போய் 2 3 டெலிவரியை பார்க்கேன் அப்படிங்கிறாரு. சரி சித்தப்பா, ஏதாவது நீங்கள் தான் உதவி பண்ணணும் அப்படிங்கிற, பண்ணிடுவோம் அப்படின்ட்டு போகிறாரு.
உடனே ராஜிகிட்ட கேட்குறாங்க மீனா, உங்கள் சித்தப்பா உதவி பண்ணுவாரா அப்படிங்கிறாங்க. மீனாக்கா, இது நம்ம சித்தப்பா நம்மளுக்கு உதவி பண்ணுவார் அப்படிங்கிறாங்க. கரெக்டு தான், எனக்கு சித்தப்பா தானே, சித்தப்பா வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு போகிறாங்க. உடனே கோமதி கேட்குறாங்க, எங்கடி போயிட்டு வரீங்க ஜோடி போட்டு, எங்கே போகிறீங்க வரீங்கன்னு சொல்ல மாட்டுக்க, நீ என்னன்னா அப்போ தான் காங்கல கொஞ்ச நேரத்தில் ராஜி ரூம்லேருந்து வர, இப்போ என்னன்னா வெளியே போயிட்டு வரீங்க 2 பேரும் அப்படிங்கிறாங்க. அத்தை, நாங்கள் யூத் 4 இடத்துக்கு போவோம் வருவோம் அப்படிங்கிறாங்க. சரிதாண்டி, சரி தான், காஃபி போட்டு வச்சுருக்கேன் வந்து குடிங்க அப்படிங்கிறாங்க. உடனே காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க. அத்தை, நீங்களே காஃபி போட்டீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா அப்படிங்கிறாங்க. நீங்கள் எந்த போட்டீங்க, நீ கூப்பிட்டுருந்தா தான் நான் போட்டு போனேன் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, ரூம் அடைச்சிருந்துச்சி, சரி கொஞ்சம் தூங்க போல அப்படின்னு தான் நினச்சிருந்தேன் அப்படிங்கிறாங்க. இல்லை அத்தை, நான் வந்து சாயந்தரம் சமைக்கிறதுக்கு காய்கறி வெட்டிக்கிட்டு இருந்தேன் ரூமில் அப்படிங்கிறாங்க. சாயந்தரம் சமைக்கிறதுக்கு இப்போவுமே காய்கறி வெட்டிடுவியாம்மா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அத்தை, எல்லோரும் வயிறு பசியாக வருவாங்க, நம்ம சுவையாக சமைச்சு கொடுக்கணும்னா சீக்கிரம் வந்து நம்ம சமைச்சு கொடுக்கணும்ல அத்தை, அதான் நான் காய்கறி வெட்டிக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிறாங்க. மதிய நேரம் கொஞ்சம் தூங்கலாம்லம்மா அப்படிங்கிறாங்க. அத்தை, மதியம் தூங்குறது நல்ல பழக்கமே இல்லை, உடலும் பருமனாகும், நல்ல உடலுக்கு வந்து மதியம் தூக்கம் வராது அத்தை அப்படிங்கிறாங்க. உடனே மீனா ராஜிட்ட சொல்கிறாங்க, ஆமாம் நம்மளுக்குலாம் கெட்ட உடலில் தான் மதியம் தூக்கம் வருது அப்படிங்கிறாங்க. உடனே என்ன ராஜி பேசிகிட்டு இருக்காங்க மீனா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைக்கா, நீங்கள் சூப்பராக பண்ணுறீங்கன்னு சொன்னாங்கக்கா அப்படிங்கிறாங்க. உடனே ஆமாம் தங்கமயிலக்கா, ஆமாம் அப்படிங்கிறாங்க. மீனா இப்படியா இருக்குது. தங்கமயில் வந்து என்ன மீனா குசு குசுன்னு பேசுகிறாங்க மீனாவும் ராஜும். சரி ரைட்டு, உங்கள் 2 பேர்த்தையும் வந்து நான் பிரித்து காட்டுறேன், உங்கள் 2 பேர்த்தையும் வந்து வேற ஒரு அணியாக ஆக்கி காட்டுறேன். இந்த ஒரே மாதிரி ஒன்றா இருக்கிறனால தானே வந்து நீங்கள் வந்து குசு குசுன்னு பேசிக்கிட்டு என்னது பேசுறீங்கன்னு எனக்கு தெரியாமல் போகுது. தனித்தனியாக விட்டா வந்து 2 பேருமே என்கிட்ட புலம்புவீங்கள்ல, அப்போ நான் அப்போ கேட்டுக்கலாம்ல, உங்கள் 2 பேரையும் ஜன்னலுக்கு விட்டு உங்களை தனித்தனி ஆக்கி விட்ருந்தேன் அப்படின்னு நினைக்காங்க மனசுக்குள்ளே. அப்படியா இருக்குது. கோமதி சொல்கிறாங்க, வாங்க எல்லோரும் சாப்பிடுவோம் அப்படிங்கிறாங்க. உடனே தங்கமயில் சொல்கிறாங்க, இல்லை நான் மாமாவுக்கு சாப்பாடு கொண்டு போக வேண்டியிருக்கு அப்படிங்கிறாங்க. யாருக்கு, என் வீட்டுக்காருக்கா அப்படிங்கிறாங்க. இல்லை என் வீட்டுக்காருக்கு அப்படிங்கிறாங்க. சரி கொண்டு போ அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி எப்படிம்மா போகிற அப்படிங்கிறாங்க. மாமா தான் ஆட்டோவில் போக சொல்லிட்டாங்களா அத்தை, அதான் பைசா தாங்க அத்தை அப்படிங்கிறாங்க. ஆட்டோவில் போக சொல்கிறாங்க, பைசா தாங்களா, என்கிட்ட பைசா எதுவும் தரலையா அப்படிங்கிறாங்க. இல்லை ராஜி சொல்கிறாங்க, அத்தை என்கிட்ட பைசா இருக்கு, நான் வேணா கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க. உன்கிட்ட எதுவும்மா பைசா அப்படிங்கிறாங்க. கதிர் தான் பஸ்ஸுக்கு தந்தாங்க, அந்த பஸ் பேர் தான் அப்படிங்கிறாங்க. இல்லை உங்கள்கிட்ட இருக்கட்டும், நான் பீரோவில் இருக்க எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பீரோவில் போய் எடுத்து கொடுக்காங்க. உடனே சரித்தானே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. உடனே கோமதி சொல்கிறாங்க, பாத்தியா மீனா, அவன் வந்து கடையில் சாப்பிட்டா கூட 100 200 தான் ஆகும், இவன் 300 செலவுக்கு மேலே செலவு பண்ணி ஆட்டோவில் போயிட்டு வரான். இதை வந்து என் வீட்டுக்காரர் சொன்னால், தங்கமயிலும் புருஷன் மேலே அதிக பாசமாக இருக்கா, கல்யாணம் புது தம்பதி, அதனால் அவங்க வந்து சந்தோஷமாக இருக்க விடு, நீ அவங்க சந்தோஷத்தில் இடையில நிற்காதாங்க அப்படின்னு சொல்லி இவர் சொல்லுதார். இவர் தான் எப்பவும் செலவு பண்ணக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லுவார். இப்போவுமே இவர் வந்து தங்கமயிலுக்காக அவருடைய கொள்கைக்கு எல்லாத்தையுமே தளர்த்திக்கிறாரு மாமா அப்படிங்கிறாங்க. ஆமாம், இந்த வீட்டில் வந்து பல மாற்றங்கள் தங்கமயில் வந்ததுலேருந்து மாமா சுத்தமாக மாறிட்டார். போகிற போக பார்த்தா நீங்கள் தான் என்ன நிலைமைக்கு ஆளாவீங்கன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிறாங்க. நான் என்னடி நிலைமைக்கு ஆளாக போகிறேன், என் புருஷன் என் மேலே பாசமாக இருக்கார் வைக்காரு, என்னை கேட்காம எதுவும் செய்ய மாட்டார் அப்படிங்கிறாங்க. அத்தை, அது இப்படி செய்யாமல் இருந்தால் ரொம்ப நல்லது தான், அப்படி மாறிட்டாங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்க அத்தை அப்படிங்கிறாங்க. நான்லாம் கஷ்டப்பட மாட்டேன், என் வீட்டுக்காரே ஒன்றும் செய்யலைன்னா எனக்கு இத்தனை பசங்க இருக்காங்க, அவங்க பார்த்துக்க மாட்டாங்களா அப்படிங்கிறாங்க. அத்தை, 100% உங்கள் பசங்க உங்களை பார்த்துப்பாங்க, ஆனால் மாமா இனிமேல் உங்களை கேட்டுட்டு ஏதாவது செய்வாரா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறி தான் அப்படிங்கிறாங்க. மீனா, நீ ஏதாவது குழப்பிட்டு இருக்காத, நீ ஒழுங்காக சாப்பிடலை, அதான் வந்து மதியம் என்னெல்லாமோ பேசிகிட்டு இருக்கவா, சாப்பிடுவோம் அப்படிங்கிறாங்க. இந்த போய் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடித்தோடனே சரி ராஜி, மீனா நான் போய் தூங்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. அத்தை, அவங்க மருமக தான் சொல்லியிருக்காங்களே நல்ல உடம்புக்கு மதியம் தூங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. ஏம்மா, எனக்கு வயசாகிட்டு, நீங்கள் வாலிய பிள்ளைகள் உங்களுக்கு தூக்குறாது, எனக்கு தூக்குறது, நான் போய்ட்டு வரேன்னு சொல்லிட்டு தூங்க போயிருந்தாங்க. இந்த சூழ்நிலையில் பழனி வராரு. வந்தோடனே சாப்பிடுதாரு. சாப்பிட்டுட்டு மச்சான் அவங்க வர்றதுக்கு லேட் ஆயிரும், மச்சான் வந்து கொள்முதல் பண்ண போயிருக்காரு, அதனால் வந்து கடையில் வந்து குமரேசன் சித்தப்பா இருக்கார், நான் கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க. சித்தப்பா இருங்க, அவங்ககிட்ட பேசணும் அப்படிங்கிற, ராஜிங்க வா அப்படிங்கிறாங்க. கூப்பிட்டு போய் பேசுகிறாங்க. எப்படியாவது தங்கமயில் நகையா உண்மையான நகையா பொய்யான நகையான்னு கண்டுபிடிக்கணும் சித்தப்பா, அதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறாங்க. உடனே அவர் சொல்கிறார், எனக்கு இந்த அளவுக்குலாம் யோசனை இல்லைம்மா, நீங்கள் தான் படிச்சிருக்கீங்க, பெரிய பெரிய படிப்புலாம், நான் இந்த மளிகை கடையில் போட்டேன்னு போட தான் தெரியும், வேறு ஒன்றும் தெரியாதுமா அப்படிங்கிறாங்க. உடனே ராஜிகிட்டே கேட்குறாங்க, மீனா என்ன செய்யலாம் அப்படிங்கிறாங்க. தெரிலக்கா, நீங்களே சீனியர், நீங்களே யோசனை பண்ணி சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. சித்தப்பா, நான் ஒன்று பண்ணலான்னு இருக்கேன், ஒரு திருடன் வந்த மாதிரி செட் பண்ணிடுமா அப்படிங்கிறாங்க. என்ன திருடன் அப்படிங்கிறாங்க. சித்தப்பா, செட் பண்ண தான் சொல்கிறேன், ஒரு திருடன் வந்த மாதிரி செட் பண்ணிட்டோம் அப்படின்னா வீட்டில் வந்து பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி எல்லா நகையும் பேங்கில் கொண்டு வைக்கணும், லாக்கரில் வைக்கணும்பாங்க. அப்போ லாக்கரில் வைக்கிறத விட பிரயோஜனம் வந்து நம்ம அடகு வச்சு ஏதாவது அதை பண்ணுவோம்
அப்படின்னு சொத்து கித்து வாங்குவோம்னு சொல்லுவோம் அப்படிங்கிறாங்க. உடனே பழனி சொல்கிறாரு, ஏம்மா நகையை அடகு வச்சு சொத்து வாங்கினா அப்புறம் நகையை திருப்பணுமாம்மா, திடீர்னு வந்து அது நல்லா இருக்காது, இங்கே வாழ வந்த பிள்ளைகள் நகையை வச்சா எதுவும் சொல்ல மாட்டாங்களா அப்படிங்கிறாங்க. சித்தப்பா எல்லாமே நடிப்பு தான், நம்ம வந்து அடகு வைக்கிற மாதிரி வைக்க போகிறோம், அதில் தங்கமயில் நகைகளும் சேர்ந்து தான் வரப்போகுது. தங்கமயில் நகையை செக் பண்ணும்போது அது தங்கமாக இருந்தால் தங்கம்னு சொல்ல போகிறாங்க, தங்கம் இல்லைன்னா அது தங்கம் இல்லைன்னு சொல்ல போகிறாங்க. அவங்க பண்ண திருட்டுத்தன்மை மதத்தை வெளியே கொண்டு வந்த மாதிரி ஆயிரம் சித்தப்பா அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதான், நீங்கள் சொல்கிறது மாதிரி சரிதான், நைட்டு வந்து நானே செட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பழனியே வந்து வீட்டில் உள்ள பொருளை பின்னாடி இருக்க பாத்திரத்தை தூக்கி காம்பவுண்டுக்கு வெளியே எறிகிறாரு. எரிஞ்சிட்டு திருடன்னு ஓடுறாரு. எல்லோரும் எந்திரிச்சு பிறண்டு வராங்க. வரையில் என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி திருடன் வந்தான், என்னை பார்த்தா ஓடனா வச்சான், என்னத்தை தூக்கினான்னு தெரில அப்படிங்கிறாங்க. எல்லாருமே எந்திரிச்சு தேடுறாங்க, திருடனே காங்கலை. உடனே பாண்டியன் ஏசுறாரு, தூக்கத்தில் என்னத்தையா விளையாட்டு கிடப்பான் வச்சுட்டு கிடப்பான் போ அப்படின்னு இருக்காங்க. இப்படி இருக்கையில் எல்லோரும் தூங்கிக்கிறாங்க. காலையில் விடியுது. விடிஞ்சோடனே தங்கமயில் வந்து தூக்கமே வரல. இந்த நகையை வந்து நம்ம வந்து இந்த ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி வீட்டுக்கு கொண்டு போயிட வேண்டியதான்னு சொல்லிட்டு, மாமா நாங்கள் எங்கள் அம்மா லாக்கரில் கொண்டு நகையை வைக்க போகிறேன், என் தங்கச்சி நகை லாக்கரில் தான் இருக்குது அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. கோமதி உனக்கு தான் லாக்கர் இருக்குது, நீங்கள் உன் லாக்கரில் வச்சுரு அப்படிங்கிறாங்க. சரிங்க அப்படிங்கிறாங்க. இப்படி இருக்கும்போது தங்கமயில் ரொம்பவே முழிக்காங்க. அதை கொடுக்க மாட்டாங்களா வைக்க மாட்டாங்களான்னு சொல்லிட்டு இந்த சூழ்நிலையில் பழனி சொல்கிறாரு, மச்சான் நம்ம லாக்கரில் வச்சு தொலைஞ்சி போயிட்டுனா நகையெல்லாம் பேங்க்காரன் தர மாட்டான், வைக்க மாட்டான், கையை தான் வரிப்பான், அதனால் நம்ம பேசாமல் பேங்க்கில் அடகு வச்சிட்டானே அப்படிங்கிறாங்க. டேய் வாயை மூடுறா அப்படிங்கிறாங்க. இல்லை மச்சான், அதை அடகு வச்சு ஏதாவது தொழில் பண்ணிவிட்டு வேணுங்கும்போது திருப்பிக்கலாம், மற்றபடி ஒரு சொத்து வாங்கின மாதிரி இருக்கும், நகையும் பாதுகாப்பாக அந்த மாதிரி இருக்கும், நகையை காணலைனாலும் அந்த விஷயத்தில் பேங்க்காரன் தான் பொறுப்பு, அதனால் நம்ம அப்படி பண்ணலாம் வைக்கலாம் அப்படிங்கிறாங்க. உடனே கதிர் சொல்கிறாரு, மாமா சூப்பர் யோசனை, இது எப்படி நீங்கள் உங்களுக்கு வந்துச்சு, உங்களுக்கு வர வாய்ப்பு இல்லையா அப்படிங்கிறாங்க. டேய் திடீர்னு வரும்டா அப்படின்ட்டு இருக்காரு. இந்த சூழ்நிலை மீனாக வந்து பழனி சித்தப்பாட்ட நன்றி சித்தப்பா அப்படிங்கிறாங்க. பரவாயில்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு கண்கள் எழுதி சொல்லிக்கிறாங்க. இங்கே நகையை அடகு வச்சு நம்ம வந்து சொத்து வாங்கினா வந்து நம்ம நகை வந்து போலின்னு தெரிஞ்சு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் ரொம்ப திருதுன்னு முழிக்காங்க. தங்கமயில் முழிக்கிறத பார்த்தோன்னா மீனா ரைட்டு, குட்டம் குழம்புனா மீன் வெளியே வரும், நம்ம பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. உடனே ராஜா கண்ணை காமிக்கிறாங்க. ராஜும் பார்க்குறாங்க, அம்மாக்கா ஏதோ ஒரு வகையில் சிந்திக்காங்க, அந்த நகையில் ஏதோ பிரச்சனை இருக்குது போலையே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. இந்த சூழ்நிலையில் பாண்டியன் சொல்கிறாரு, பழனி சொல்கிறது கரெக்டாக தான் இருக்குது, அவ்வளோ நகை எடுப்பான், நம்ம வந்து அதை அடை வச்சுட்டு நம்ம ஒரு சொத்தை வாங்கிட்டு நம்ம வந்து தேவைப்படும் போது யாருக்கு திருவிழா தேவைப்படுதுன்னு அன்னைக்கு திருப்பிடலாம், இல்லைன்னா ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. சரிங்க நகையை எட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. உடனே தங்கமயில் அத்தை அதெல்லாம் வேண்டாம், இப்போ வந்து வச்சா நல்லா இருக்காது அப்படிங்கிறாங்க. ஏம்மா அப்படிங்கிறாங்க. இல்லை எங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சு 2-3 நாள் தான் இருக்குது, இப்போவுமே நீங்கள் அடவு வச்சிங்க அப்படின்னு சொன்னால் எங்கள் வீட்டில் ஏதாவது பேசுவாங்க வைப்பாங்க அப்படிங்கிறாங்க. உடனே கோமதி சொல்கிறாங்க, அதுவும் சரி தான், உன் நகையை நீ கழுத்தில் போட்டுக்காமா, மீதி நகையை வந்து நாங்கள் அடவு வச்சிடுறோம் அப்படிங்கிறாங்க. உடனே பழனி குறுக்கிடுதாரு, அக்கா நான் என்ன சொல்கிறேன், தங்கமயில் நம்ம வீட்டில் உள்ள பிள்ளை தானே, அந்த பிள்ளை நகையும் பாதுகாப்பாக இருக்கணும், நம்மளுக்கு ஒரு ஆசை இருக்காதா, அதனால் காலகாலத்துக்கு அந்த பிள்ளைக்கு அந்த நகை வேணும்ல, அதனால் நீ வந்து அடை வச்சிருக்கா அப்படிங்கிறாங்க. பழனிச்சூடும் சரியாக தானே தங்கமயில் இருக்குது, நான் போய் அடை வச்சிடுறேன், நீ இந்த வீட்டு பிள்ளை தானே அப்படிங்கிறாங்க. அத்தை நான் இப்போ விருந்துக்கு போகிறோம்ல, விருந்துக்கு போனால் போட்டு போனால் தான் நல்லது அப்படிங்கிறாங்க. டேய் பழனி, அவள் வந்து போட்டு போனால் தானடா நல்லது அப்படிங்கிறாங்க. உடனே தங்கமயில் சிரிக்கிறாங்க. இது எல்லாமே பாண்டியன் பார்த்துட்டே இருக்கார். உடனே பழனி சொல்கிறாங்க, அக்கா போட்டு போய் ஏதாவது நகை காணாமல் போயிட்டாலோ ஏதாயிட்டுனாலும் உன் குடும்பத்துக்கு தானே இழப்பு அப்படிங்கிறாங்க. தங்கமயில் பார்த்தியா, மாமா அவங்க சித்தப்பா சொல்கிறதும் சரியாக தான் இருக்குது, பேசாமல் நகை என்கிட்டே இருக்கட்டும், நீங்கள் விருந்துக்கு தானே போகிறீங்க, போயிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. உடனே பாண்டியன் சொல்கிறாங்க, தங்கமயில் கவலைப்படாதம்மா, உன் நகை பத்திரமா இருக்கும், நீ விருந்துக்கு போயிட்டு வா, நகை பத்திரமா இருக்கும், அதே மாதிரி உங்கள் ஊரில் திருவிழா, உங்கள் வீட்டில் முக்கியமான ஃபங்க்ஷன்னா எனக்கு ஒரு நாளைக்கு 2 நாள் முட்டி சொல்லுங்கள், நான் பேங்க்லேருந்து திருப்பி தந்துடுறேன், அதுக்கப்புறம் நீ கழுத்தில் போட்டுக்காமா அப்படிங்கிறாங்க. வேறு வழியே இல்லாமல் தங்கமயில் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. தங்கமயிலுக்கு சரியான பயம். அந்த நகையை செக் பண்ணி பார்த்து பேங்கில் பார்த்துட்டு அது வந்து தங்கம் கிடையாதுன்னு சொல்லிட்டா நான் வசமாக மாட்டிப்பேன், என்னை தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே முடிக்கிறாங்க. அப்புறம் சரவணன் சொல்கிறாங்க, சின்ன மாமா ஃபோன் அடித்தாங்க, நம்ம விருந்துக்கு கிளம்பி வரணுமா அப்படிங்கிறாங்க. உடனே அங்கே பாண்டியன்ட்ட போய் கடையில் சொல்கிறாங்க, அப்பா நாங்கள் விருந்துக்கு போகிறோம் அப்படிங்கிறாங்க. டேய் நீ அம்மாட்ட சொல்லிட்டு போயிருக்க வேண்டியதானே அப்படிங்கிறாங்களப்பா, 2 பேர்ட்டையும் சொல்லணும்லப்பா அப்படிங்கிறாங்க. இன்னும் சின்ன பிள்ளையா இருக்காது சரவணன், ஒன்றும் பிரச்சனை இல்லை,
போயிட்டு வாங்க 2 பேரும் அப்படிங்கிறாங்க. உடனே வீட்டுக்கு வராங்க. தங்கமயில் நம்ம விருந்துக்கு கிளம்பு அப்படிங்கிறாங்க. ஏங்க கொஞ்சம் இங்கே வேலை இருக்குது, அதை முடிச்சுட்டு போவோம் அப்படிங்க. என்ன வேலை இருக்குது? வீட்டு வேலை அம்மா பார்த்துப்பாங்க வா அப்படிங்கிறாங்க. இல்லைங்க அந்த நகையை வாங்கிட்டு போவோம் அப்படிங்கிறாங்க. தங்கமயில் நகைன்ட்டு கிடக்காத, உன்ன மாதிரி எல்லாருமே இந்த வீட்டில் எல்லா மருமகளும் நகை போட்டு தான் வந்திருக்காங்க. அரசி நகை இருக்குது, எங்கள் அம்மா நகை இருக்குது, எல்லா நகையும் பத்திரமா இருக்கும்போது உன் நகை மட்டும் காணாமையே போகுது, கவலைப்படாத வா விருந்துக்கு போவோம் அப்படிங்கிறாரு சரவணன் தங்கமயிலை பார்த்து. உடனே தங்கமயில் சொல்கிறாங்க, கொஞ்சம் இருங்களேன், நம்ம கொஞ்சம் வீட்டில் வேலை இருக்கு முடிச்சுட்டு போவோம் அப்படிங்கிறாங்க. உங்கள் சித்தப்பா ஃபோன் அடிச்சிட்டே இருக்காங்க, விருந்துக்கு போனால் தப்பாக நினைப்பாங்க, நீ வந்து அவங்க வீட்டு பிள்ளைன்னு போயிடும், நான் மருமகன், அவங்க சொல்ல கேட்க மாட்டேக்காரு, பொண்ணு கட்டின மருமகன் திமிரு பிடிச்சவர் அப்படி இப்படின்னு நினச்சிடக்கூடாது, வா கிளம்புவோம் அப்படிங்கிறாங்க. வேறு வழியே இல்லாமல் தங்கமயில் வந்து விருந்துக்கு கிளம்பி போகிறாங்க. அங்கே போனோன்னா அவங்க அம்மா அங்கே வந்து கேட்குறாங்க, என்னடி நகையை கொண்டு வந்திருக்கியா அப்படிங்கிறாங்க. கொண்டு வந்தால் தான் கழுத்தில் போட்டு போகணுமா, நகையெல்லாம் தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிறாங்க. என்னடி சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம், முதல்ல வந்து எங்கள் அத்தை லாக்கரில் வைக்க போகிறேன்னாங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு வேறு மாதிரி பேசுகிறாங்கம்மா அப்படிங்கிறாங்க. ஏண்டி லாக்கரில் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, லாக்கரில் உன் நகையை வந்து தனி கவரில் தானே இருக்கும், அப்படி தான் இருக்கும், அதுக்கு அவங்க பணம் கட்டு போகிறாங்க, உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, சீக்கிரம் ஒரு குழந்தை குட்டியாக மட்டும் ஆக்கிரு அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா அதோட வேறு பிரச்சனை வருது அப்படிங்க. என்ன பிரச்சனை வருது அப்படிங்கிறாங்க. இல்லை அந்த பழனி சித்தப்பா ஒரு ஐடியா கொடுத்தாரு, அந்த ஐடியாவை எல்லோரும் கேட்டுருவாங்களோன்னு பயமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. என்ன ஐடியா அப்படிங்கிறாங்க. வீட்டில் நகை இருந்தால் சேஃப்டி இல்லை, அதனால் பேங்கில் அடகில் இருக்கட்டும், நம்ம ஏதாவது சொத்து வாங்கிக்கலாம், தேவைப்படும் போது திருப்பிக்கலான்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. நீ அதுக்கு வேணான்னு சொல்ல வேண்டியதானே, என் நகை வந்து கல்யாணம் பண்ணி புதுசில் அடை வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல வேண்டியதானே அப்படின்னா. எவ்வளவோ சொல்லிட்டோம்மா, பாதுகாப்பாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு எல்லோரும் சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. ஐயோ நகையை வந்து பேங்கில் வந்து அடை வச்சாங்கன்னா அவன் நகையை மாட்டிக்கிடுமே, நம்ம நகை தெரிஞ்சுன்னா அவன் வாழ்க்கை ரொம்ப போயிருமே, மாப்பிள்ளை வேறு அங்கே விருந்துக்கு வந்திருக்காரு, இந்த நேரத்தில் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அவனை வேண்டான்னு விட்டு அவர் பாட்டில் போயிட்டுருப்பாரு, அவன் வாழ்க்கை என்ன ஆகும், அங்கே இருக்கும்போது தெரிஞ்சால் கூட நீ அழுதுகிட்டு சமாளிக்கலாம், நாங்களும் வந்து காலில் கீழே விழுந்தாலும் ஏதாவது பண்ணலாம், இப்போ அதுக்கும் வழியெல்லாம் போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிக்காங்க. தங்கமயில் ஒன்று செய்தேன், நேராக அவங்க வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே கோமதி ராஜி மீனா இருக்காங்க. அப்போ இருக்கும்போது தங்கமயில் அம்மா கேட்குறாங்க, என்ன சம்மந்தி எப்படி இருக்கீங்க வீட்டுக்காரங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க கடைக்கு போயிருக்காங்க, வர சொல்லட்டுமா அப்படிங்க. வர வேண்டாம், தங்கமயில் நகை வேணும் அப்படிங்கிறாங்க. எதுக்கு சம்மந்தி அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அவள் வந்து விருந்துக்கு போயிருக்கா, பெருங்குளத்தோடு இருந்தால் நல்லா இருக்காது, அது கொண்டாங்கன்னா போட சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. இல்லை சம்மந்தி எங்கள் வீட்டுக்காரர் கேட்காம தர முடியாது அப்படிங்கிறாங்க. உடனே தங்கமயில் அம்மா சொல்லுறாங்க, என்ன சம்மந்தி இப்படி பேசுகிறீங்க, நாங்கள் போட்ட நகை தானே, அதெல்லாம் இங்கே எங்கிட்ட தர மாட்டீங்களா அப்படிங்கிறாங்க. ஓ நீங்கள் போட்ட நகை தான், நான் இல்லைன்னு மறுக்கலை, தங்கமயில் வந்து உங்கள்கிட்ட எடுத்து கொடுக்குறது வேறு விஷயம், நான் வந்து தங்கமயில் நகை எடுத்து உங்கள்கிட்ட தர்றது அது வேறு மாதிரி இருக்கும், அதனால் என் வீட்டுக்காரர் வரட்டும், தங்கமயில் விருந்துக்கு போயிட்டு வரட்டும், நீங்கள் வாங்க, தங்கமயில் நான் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன், அவங்ககிட்ட வாங்கிக்கோங்க அப்படிங்கிறாங்க. இல்லை சம்மந்தி அது வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது, என் பொண்ணு வெறுங்குளத்தோடு இருக்கா, முதல்ல தாங்க சம்மந்தி அப்படின்னு இருக்காங்க. உடனே கதிர் சொல்கிறாங்க, எங்கள் அம்மா தான் சொல்லிட்டாங்களா அத்தை, நீங்கள் வந்து அண்ணி வரும்போது வாங்கிக்கோங்க, மற்றபடி நகைலாம் ரொம்ப பத்திரமா இருக்கும், இப்போ நாங்கள் பேங்கில் தான் கொண்டு வைக்க போகிறோம் அப்படிங்கிறாங்க. உடனே பேங்க்லாம் போகக்கூடாது எங்கள் நகை, எங்கள் குடும்ப நகை வந்து எங்களுக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்குது அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே ராஜி சொல்கிறாங்க மீனாட்ட, ஏக்கா அவங்களுக்கு தான் பாரம்பரியம் இருக்குது, அந்த நகை போகக்கூடாதான் அப்படிங்கிறாங்க. என்ன பாரம்பரியம்னு சொல்லிட்டு பேங்கில் போய் பார்த்தா தெரிஞ்சிட போகுது எங்கள் லட்சணம் அப்படிங்கிறாங்க. உடனே ஆமாக்கா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் குசு குசுன்னு பேசிகிட்டு இருக்கும்போது தங்கமயில் அம்மா ஓட்டக்கண்ணு விட்டு பார்க்காங்க. 2 பேரும் வந்து குசு குசுன்னு பேசிகிட்டு இருக்காள்வோ, ஏதோ ஒரு வகையில் பேங்கில் போய் செக் பண்ணி பார்த்துட்டாள்வோ அப்படின்னா ரொம்ப சங்கடமாக போயிடும். என் மகா விருந்துக்கு போனோம் அப்படியே போக வேண்டியதான், என் மருமகன் கிளம்பி இங்கே பார்த்து வந்துடுவார், வாழ்க்கையும் ரொம்ப போயிடும், நான் இவ்வளோ பொய் சொல்லி ஒரு கல்யாணம் முடிச்சதுக்கு ரொம்ப தப்பாக போயிடும், 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணம் முடிக்கலாம்னு சொல்லுவாங்க, நான் 900 பொய் தான் சொல்லியிருக்கேன், மீதி 1000 பொய் 100 பொய் சொல்லாமல் இருக்கேன், ஆனால் வந்து இந்த இது தெரிஞ்சுன்னா எல்லாமே சீன் ஓவர் ஆயிருமே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்காங்க. இப்படியா இருக்குது இந்த சூழ்நிலையில். கோமதி சொல்கிறாங்க, என் வீட்டுக்காரர் வந்த பிறகு வேணால் கேட்டோன்னா தரேன் அப்படி இப்படின்றாங்க ஃபைனலாக. உடனே சின்ன சம்மந்தி என் பொண்ணு நகையை என்கிட்ட தர மாட்டேறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு போன மாதிரி போயிட்டு வந்துடுறாங்க. உடனே தங்கமயில்கிட்ட சொல்கிறாங்க, நகையை தரமாட்டேன்ட்டாங்க, நீ தான் முதல்ல புதுசாக தினம் வாங்கியிருக்கணும், நான் அந்த வீட்டு சம்மந்தி அவ்வளோதான், நீ அந்த வீட்டு பிள்ளை, எப்படியாவது நான் அசுக்கு அந்த நகையை நீ எடுத்துருக்கணும் வச்சுருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஏம்மா அப்போ நான் வேணால் இப்படியே போய் நகையை எடுத்துட்டுமாம்மா அப்படிங்கிறாங்க. இல்லை நீ விருந்துக்கு வந்து தெரிஞ்சிச்சு, இப்போ நீ மறுபடியும் அங்கே போனால் கஷ்டமாப்படும், அந்த நகையை வந்து எதில் வைப்பாங்க சொல்லு, இன்றைக்கி அடை வச்ச மாதிரி தெரில, ஒரு வேளை அடை வைக்கணும் போகணுன்னா நாளைக்கே தான் போவாங்க, அதுக்குள்ளே திருட வாய்ப்பு இருந்தால் கூட திருடிடுறேன் அப்படிங்கிறாங்க. உடனே எப்படிம்மா போவாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை ஆளை செட் பண்ணிடுவோம் அப்படிங்கிறாங்க.
அதே மாதிரி ஆளை செட் பண்ணி விட்றாங்க. நைட்டுக்கான எல்லோரும் தூங்கின பிறகு உண்மையிலே திருடன் போகிறான். அப்போ அதை வந்து பழனி பார்த்துடுறாரு. இப்போவும் திருடன் போகிறான்னு சொன்னால் நம்ப மாட்டாங்களே, ராஜியும் மீனாவும் சிரிப்பாங்களே, என்ன செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு திருடன் 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 ஓடுறாரு. திருடன் ஆகா ஆளில் வந்துட்டான் போலே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓடுறாரு. ஓடும்போது பாண்டியன் சொல்கிறார், உனக்கு லூசு பிடிச்சிருக்கா, ஒவ்வொரு நைட்டும் திருடன் திருடன் உனக்கு மனநலச்சல் இல்லாமல் போச்சா, உனக்கு கல்யாணம் முடிக்காதனால தான் இப்படி பேசிகிட்டு இருக்கேன், உனக்கு சீக்கிரம் ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வைக்கணும் அப்படிங்கிறாரு. என் பழனி சிரிக்கிறாரு. சிரிச்சிட்டு சொல்கிறார், மாமா அதெல்லாம் இருக்கட்டும் மச்சான், இப்போ எவனோ ஒருத்தன் வீட்டுக்குள்ளே வந்தான் அப்படிங்கிறாங்க. உடனே அங்கங்கே தேடி பார்க்குறாங்க, காங்கலங்கிறாங்க. டவார்னு சாக்கு உள்ளே போய் பழைய சாக்கு உள்ளே போய் உட்காந்துக்கிட்டு தான் இருக்குது சாமி ரூமில். உடனே சாமி ரூமில் இந்த சாக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பழனி வந்து கரகாரன்னு இழுத்து வராரு. அதை தூக்கி பார்க்குறாங்க சாக்கை, அது உள்ளே திருடன் இருக்கான். நான் பார்த்தீங்களா மச்சான், நான் திருட இல்லை இல்லைன்னு திருட வந்திருக்கான் பாருங்க அப்படிங்கிறாங்க. உடனே இவ்வளோ மாட்டிட்டோம், நம்ம அனுக்கூட உங்கள் பேரை சொன்னால் ரொம்ப பிரச்சனையாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு வயிறு பசி கொடுமை அதனால தான் வச்சேன் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. வயிறு பசி கொடுமைன்னா கிச்சனை பத்தில் போகணும், நீ வந்து எதுக்கு பொருள் எடுக்கிறதுக்கு வந்திருக்க வச்சுருக்க அப்படின்னு சொல்லி பழனி கேட்காரு அந்த திருடனை பார்த்து. உடனே பாண்டியன் சொல்கிறாரு, வயிறு பசிக்கு தான் திருடன் இருக்கான, விட்டுருங்க அனுப்புங்க அப்படிங்கிறாங்க. உடனே பழனி சொல்கிறாங்க, இல்லை மச்சான் இதை போலீஸ்கிட்ட கொண்டு விட்டா தான் சரி, நாளைக்கு ஏதாவது காங்கலைன்னா இவனை வச்சு விசாரிப்பாங்களா அப்படிங்கிறாங்க. உடனே பாண்டியன் சொல்கிறாரு, பழனி நான் ஒரு காலகட்டத்தில் ஒரு வாய் சோத்துக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன், அதை திருடியாவது சாப்பிடலாமான்னு நினச்சிருக்கேன், ஆனாலும் பட்னியாக கிடந்திருக்கேன் வீம்புக்கு. இவன் வந்து வயிறு பசிக்கு தானே எப்படி வந்திருக்கான்றான், விட்டுருங்க, அவங்க கையில் ஒரு 100 ரூபாய் கொடுத்து அனுப்பிவிடுங்க அப்படிங்கிறாங்க. மச்சான் உங்களை மாதிரி யாரும் பைத்தியாரனா இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. டேய் நான் பைத்தியக்காரனாக இருக்க போய் தான் மச்சானுக்கெலாம் வந்து சாப்பாடு போடுவேன் அப்படிங்கிறாங்க. மச்சான் நான் அவங்க கடையில் உழைக்கிறேன், சம்பளம் தரீங்க, அதில் நான் சாப்பிட்றேன் அப்படிங்கிறாங்க. சரி விட்றா அப்படிங்கிறாங்க. அப்போ கோமதி சொல்கிறாங்க, டேய் பழனி ஒவ்வொரு ஆளாக வந்துட்டுருக்கானுங்க திருடன்னு சொல்லிட்டு, நகை காணாமல் போயிட்டுனா சரி வராது, நீ சொன்ன மாதிரியே பேங்கில் கொண்டு வச்சிட வேண்டியதாண்டா அப்படிங்கிறாங்க. சரிக்கு அதை செஞ்சுருவோம் அப்படிங்கிறாங்க. மீனா உடனே கண்ணை காமிக்கிறாங்க, சித்தப்பா நாங்களும் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே சரி வாங்க அப்படின்னு சொல்லி கண்ணை காமிக்காங்க. உடனே கோமதி கேட்குறாங்க, என்னடா அவங்க 2 பேரும் என்ன சொல்லுதாங்க அப்படிங்கிற. ஒன்றும் இல்லைக்கா, பேங்க் கடை வைக்கும் போது இவங்க வரட்டும் அப்படிங்கிறாங்க. இவங்க எதுக்குறாங்க அப்படிங்கிறாங்க. ஏக்கா வீட்டில் தானக்கா இருக்காங்க, உலக நடப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், பிள்ளைகளும் வரட்டும், நம்ம பிள்ளைகள் தானக்கா, நம்ம என்ன அடுத்த காரில் போகிறப்போம், நம்ம காரில் தானே போகிறோம், நான் கார் ஓட்ட போகிறேன், நீங்கள் 3 பேர் இருங்க அப்படிங்கிறாங்க. சரி மச்சான் எத்தனை லட்ச ரூபாய்க்கு வரைச்சி வைக்க சொல்லியிருக்காரு அப்படிங்கிறாங்க. மச்சான் ஒரு சொத்தை வந்து 27 லட்ச ரூபாய்க்கு பேசியிருக்காரு, பத்திரம் முடிக்கிறதுக்கு அப்படின்னு 1 லட்ச ரூபா ஆகும். மச்சான்ட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டுதான்னு சொல்லிட்டு ஃபோன் அடிக்காங்க. மச்சான் அந்த நகையெல்லாம் அடை வைக்கலான்னு இருக்கோம், எவ்வளோ வைக்கணும் எது வைக்கணும் அப்படின்னு கேட்காங்க. ஒரு 30 லட்ச ரூபாய்க்கு வை பழனி அப்படிங்கிறாங்க. சரி மச்சான் அப்படிங்கிறாங்க. உடனே மீனாவும் ராஜியும் சிரிச்சுக்கிறாங்க. உண்மையிலே தங்கமயில் நகை வந்து தங்கமாக இல்லை அப்படின்னா இந்த பணம் கிடைக்காது, இந்த வீட்டில் என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ரொம்ப யோசனை பண்ணி சிரிச்சுக்கிறாங்க. நேராக பேங்க்கு போகிறாங்க. பேங்க்கு போனோடனே நகையை அடை வைக்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே பேங்க் மேனேஜர் வராரு, இங்கே பாண்டியன் ஸ்டோர் அந்த வீட்டை முதனே அப்படிங்கிறாமா அப்படிங்கிறாங்க. கொடுங்க உங்கள் நகையை, இடம் மட்டும் போடுங்க, சோதிக்க வேண்டாம் அப்படிங்கிறாங்க. என்ன இடம் போடுங்க சோதிக்க வேண்டாமா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இடைய போடுறாங்க. சோதிக்காமையே எவ்வளோ எத்தனை லட்ச ரூபா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. 30 லட்ச ரூபாங்கிறாங்க. 30 லட்ச ரூபாய் கொடுத்துட்றாங்க. இவங்களுக்கு ரொம்பவே கடுப்பாயிருது மீனாவுக்கும் ராஜுக்கும். நகையை எப்போவுமே செக் பண்ணி தான் வாங்குவாங்க, நகையை செக் பண்ணாமல் வாங்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்ருக்காங்க. அப்போ பேங்க் மேனேஜர் சொல்கிறாரு, என்னம்மா நகையெல்லாம் செக் பண்ணுவாங்க, செக் பண்ணாமல் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா, அந்த பாண்டியன் ஸ்டோர் பாண்டியன் ஸ்டோர் நடத்தக்கூடிய அந்த ஓனருக்கு ரொம்ப நியாயமான ஆள், அவர் போய் சொல்ல மாட்டார். அது வந்து அவர் பெரிய இடத்த ஆளாக இருக்கும்போது அவர்கிட்ட இருந்து நீங்கள் வந்திருக்கும்போது அவங்களுக்கு மரியாதைத்தனமாக கொடுக்கணும். உங்கள் நகையை உங்கள் முன்னாடியே செக் பண்ணி பார்த்தா அது நல்ல பெருந்தன்மையாக இருக்காது, அதனால் வந்து இந்த நகையை வந்து நான் அப்படி அடை வச்சுக்கிறேன், இந்த பணத்தை கொண்டு போங்கன்றாங்க. உடனே கோமதியும் சிரிச்சுக்கிட்டே வந்துடுறாங்க. இந்த சூழ்நிலையில் ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க தங்கமயில்கிட்ட, தங்கமயில் இந்த மாதிரி உன் நகையை அடை வச்சாச்சு பேங்கில் அப்படிங்கிறாங்க. அத்தை சாரி என்ன சாரிம்மா எதுக்கு அப்படிங்கிறாங்க. அத்தை அப்படின்னு இழுக்கிறாங்க. என்ன நீ சமைக்க முடியாமல் போச்சு, விருந்துக்கு போயிருக்க, அதனால தான் சொல்கிறேன், அதனால் ஒன்றும் இல்லை, நாங்கள் சமைச்சு சாப்பிட்டுக்குறோம், நீனும் சரவணன் வந்து விருந்துக்கு போயிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. அத்தை வந்து பேங்கில் நகையை வச்சுட்டேன்னு சொல்கிறாங்க, நகையை இன்னும் கண்டுபிடிக்கலையா அப்படின்னு சொல்லி குழம்பிட்டு இருக்காங்க. நேராக அவங்க அம்மாவுக்கு ஃபோன் அடிக்காங்க. ஃபோன் அடித்து இந்த மாதிரி எம்மா நகையை கொண்டு அடை வச்சிட்டாங்களாம், அடை வச்சுட்டு வந்து சொத்து வாங்க போகிறாங்க அப்படிங்கிறாங்க. என்னடி சொல்கிறேன், உன் நகையை மாட்டலையா அப்படிங்கிறாங்க. சரி நான் அந்த பேங்கில் என்ன தான் நடக்குதுன்னு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேங்க்கு போகிறாங்க. பேங்க் இயல்பாக இருக்குது. அப்போ வாட்ச்மேன்ட்ட கேட்குறாங்க, அங்கே உள்ளே வேலை பார்க்குற ஒரு பியூன்ட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி இந்த போலி நகையை வச்சுட்டாங்க போயிட்டாங்கன்னு சொல்லி ஏதாவது பிரச்சனை காலில் வந்துச்சா அப்படிங்கிறாங்க. இல்லை அப்படிலாம் எதுவுமே இல்லை அப்படின்னுட்டு இருக்காங்க.
இந்த சூழ்நிலையில் பாண்டியன் வந்து அந்த தொகைக்கு ஒரு சொத்து தென்னந்தோப்பு வாங்கிடுறாரு. வீட்டில் வந்து சொல்கிறாங்க, தென்னந்தோப்பு வாங்கியாச்சு, யார் நகையாவது அர்ஜென்ட்டாக வேணும் அப்படின்னா 2 நாள் முன்னாடியே சொல்லுங்கள், நான் திருப்பி தந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. அரசி வந்து எல்லாருமே சரிப்பாங்கிறாங்க. சரவணனும் தங்கமயிலும் விருந்துக்கு போயிருக்காங்க, எப்படி இருக்குன்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அடித்து கேட்குறாங்க. தங்கமயில் எப்படி இருக்கா அப்படிங்கிறாங்க. அம்மா ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏம்மா உங்கள் சித்தப்பா வீட்டு தானே போயிருக்கா அப்படிங்கிறாங்க. இல்லை, உங்களெல்லாம் பிரிய ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பெரியவங்க நீங்கள் இருக்கும்போது அந்த அனுசரணையில் அங்கே கீழே இருப்போம், இப்போ அவன் என்ன செய்கிறது அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. ஏம்மா நீ வந்து உங்கள் சித்தி வீட்டுக்கு போயிருக்க, அவங்களும் உங்கள் பெரியவங்க தான், அதுபோக வந்து இங்கே வந்த பிறகு நீ வழக்கம் போல் இருக்க போகிற, ஏனம்மா வருத்தப்படுற அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. என் மீனாவுக்கு ராஜிக்கு ரொம்பவே ஏமாற்றமாக இருக்குது. என்னடா இது, நம்ம ஒன்று நினச்சா அது ஒன்று நடக்கு. இந்த பேங்க் மேனேஜர் நகையை செக் பண்ணி பார்ப்பான், செக் பண்ணி பார்த்துட்டு உண்மையான தங்கல்னு சொல்லிட்டு நினைப்பான்னு பார்த்தா இப்படி ஆகிட்ட அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்காங்க. இந்த சூழ்நிலையில் பேங்க்கில் வந்து ஆடிட்டிங் வந்து ஆஃபீஸர்ஸ் எல்லாமே நினச்சிக்கிறாங்க, தங்கம் வந்து எல்லாமே ஒரிஜினல் தானா, இல்லை ஏதாவது போலி தங்கம் இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணணும்னு சொல்லிட்டு அது ஒரு நடைமுறையை ஃபாலோ பண்ணி பொருளை வந்து உடைச்சி பார்க்குறாங்க. அந்த உடைச்சி பார்க்கும்போது வந்து யாருன்னா கோமதி அக்கௌண்ட்டில் இருக்கிறது. உடைச்சி பார்க்கும்போது அது உண்மையான தங்கம் இல்லை, அது வந்து ஒரு தங்கம் மாதிரியே இருக்கக்கூடிய தங்கமலாம் பூசுனா ஒரு சாதாரண ஒரு கவரிங் நகை. இதை பார்த்தோன்னே அந்த மேனேஜர் ஒரு மாதிரி ஆயிடுறாரு, செக் பண்ணவங்க ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. உடனே இந்த நகை யார் பேரில் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. கோமதி ஒய்ஃப் ஆஃப் பாண்டியன் இருக்குது. நேராக மேனேஜர் வந்து கடைக்கு போகிறாரு. சார் உங்கள் வீட்டம்மா நகை வச்சுருக்காங்க, அந்த நகையில் ஏதோ பிரச்சனை இருக்குது, நீங்கள் ஸ்டேஷன் வரைக்கும் வாங்க அவங்க வீட்டம்மா கூப்பிட்டு அப்படிங்கிறாங்க. உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. உடனே கோமதி சொல்கிறாங்க, என்னங்க நகை அடை வச்சா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிடுதாங்க அப்படிங்கிறாங்க. என்னென்னு தெரில கேட்போம் அப்படிங்கிறாங்க. என்ன சார் அப்படிங்கிறாங்க. இல்லை அவங்க வீட்டம்மா வந்து போலி நகை அடை வச்சுருக்கு அப்படி. ஏன் வீட்டம்மா போலி நகை அடை வச்சுருக்கா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் அந்த நகையை போய் பேங்கில் செக் பண்ணுறாங்க. அது தங்கமயில் நகை. இதை பார்த்தோன்னே கோமதிக்கும் பாண்டியனுக்கும் ஒரு மாதிரி ஆகுது. உடனே வீட்டுக்கு ஃபோன் அடிக்காங்க அந்த மீனாவுக்கு. மீனா அந்த மாதிரி இங்கே ஏதோ ஒன்று இருக்குன்னீங்க, ஆனால் வந்து இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கோம், அந்த தங்கமயில் வந்து போட்டு வந்த நகை எதுவுமே உண்மை இல்லை அப்படிங்கிறாரு பாண்டியன். இதை கேட்ட ராஜியும் மீனாவும் பேசுகிறாங்க. நம்ம நினச்சி சரியாக போச்சுக்கா அப்படின்னு சொல்லி பேசிட்டு, மாமா பாருங்கள், உண்மையிலே அந்த பிள்ளை போட்டது தங்கம் கிடையாது, அதனால தான் நாங்கள் வந்து பழனி மாமா வச்சு இப்படி ஒரு ஐடியா பண்ணோம், சொத்து வாங்கிட்டோம். ஆனால் வந்துட்டு அவங்க பண்ண தில்லாலங்கடி வேலையும் கண்டுபிடிச்சிட்டோம் மாமா, அவங்க விருந்துக்கு போயிட்டு வரட்டும், ஏன் இப்படி பண்ணீங்கன்னு கேளுங்க, அவங்க வீட்டில் உள்ள எல்லாரையுமே வர சொல்லுங்கள், எங்கள் குடும்பத்தை ஏமாற்றுறது உங்களுக்கு எப்படி மனசாட்சி வந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே கேட்போம் அப்படிங்கிறாங்க. உண்மையில தான்மா, அதை விடவே கூடாது, வீட்டுக்கு வந்துக்கிறேன், அதுக்கப்புறம் இருக்குது அப்படிங்கிறாங்க. இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் வந்துட்டு தங்கமயில் ஃபோன் அடிக்கிறாங்க மீனாவுக்கு. என்ன மீனா, வீட்டில் நல்லா இருக்காங்களா, வேறு எதுவும் பிரச்சனையா அப்படிங்கிறாங்க. என்ன தங்கமயில், என்ன பிரச்சனை வரும்னு நினைக்கிங்க அப்படிங்கிறாங்க. இல்லை ஒன்றும் இல்லை, நகையெல்லாம் அங்கே வச்சுட்டு போயிருக்கேன், திருட நடமாட்டம்லாம் இருக்குது, அதான் நகைலாம் பத்திரமா இருக்கா அப்படின்னு தான் கேட்டேன் அப்படிங்கிறாங்க. அதான் பேங்கில் வச்சாச்சா தங்கமயில் அப்படிங்கிறாங்க. என்ன மீனா சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. பேங்கில் அடை வச்சாச்சு, பணத்தை வாங்கி சொத்து வாங்கியாச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை வராது இப்போதைக்கு அப்படிங்கிறாங்க. என்ன மீனா, எனக்கு இப்போதைக்கு பிரச்சனை வராதுன்னு சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை, சரவண மாமா அவங்க கூடயே இருக்காங்களா, ரொம்ப பாசமாக அவங்கள பார்த்துப்பாங்க, அதை தான் இப்படி சொன்னேன் அப்படிங்கிறாங்க. அப்படியா மீனா, நீ அதை தான் அந்த அர்த்தத்தில் சொன்னியா, ஓகே நான் வேறு மாதிரி நினச்சிக்கிட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வீட்டுக்கு வந்தப்புறம் உங்கள்கிட்ட அன்பாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. என்னடி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் அம்மா கேட்குறாங்க. அம்மா அங்கே ஒன்றும் பிரச்சனைமா தெரில, இவங்க நகையை கொண்டு பேங்கில் வச்சதாக சொல்கிறாங்க, நகையில் வச்சு பேங்கில் வச்சா கண்டுபிடிச்சிருப்பாங்களாம்மா அப்படிங்கிறாங்க. இல்லடி, நகையை அடை வச்சுருக்க மாட்டாங்க, வீட்டில் தான் வச்சுருப்பாங்க, அதனால தான் வந்து எதுவும் தெரியலை, பேங்க் போனால் செக் பண்ணி தானே எடுப்பான் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. இங்கே வந்து தங்கமயில் கொடுத்த நகையை வந்து போர்ஜரி ஐட்டம் இது போர்ஜரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே புகஞ்சிட்ருக்காங்க. இப்போ மேனேஜர்கிட்ட சொல்கிறாங்க, அந்த பணத்தை நாங்கள் கட்டிடுறோம், அப்புறம் நீங்கள் பெட்டிஷன் நடவடிக்கை தான் எடுப்பீங்களா அப்படிங்கிறாங்க. இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே பாண்டியன் பணம் புரட்டி அந்த பணத்தை கட்டிட்டு நகையெல்லாம் வாங்கிடுறாரு. உடனே தங்கமயில் நகை எல்லாத்தையுமே கொண்டு போய் ஆசாட்டை செக் பண்ணி பார்க்கணும், எல்லாருமே ஃபோர்ஜரி. இதை பார்த்த பாண்டியன் ரொம்பவே ஷாக் ஆகிடுறாரு. கோமதி, அந்த பிள்ளை தான் வேணும்னு கட்டணும், நம்ம நகைக்கோ பணத்துக்கோ கட்டணுமா, இவங்க எதுக்கு இப்படி வந்து போலித்தனமாக நகையை போடணும் வைக்கணும் அப்படிங்கிறாங்க. தெரியலைங்க, என்ன தான் நடந்துன்னு தெரில அப்படிங்கிறாங்க. கோமதி, என் பையனுக்கு பார்த்து ஒரு சூப்பர் பொண்ணு கட்டி வைக்கணும்னு நினச்சேன், கடைசியில் இப்படி ஆகிட்டேன் அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, நீங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி விசாரிச்சுருக்கலாம், நீங்கள் செருப்பு போடாமல் லாந்தேன்னு சொல்லி ஒரு வீம்புல லாந்திக்கிட்டு நீங்கள் வந்து சரவண வாழ்க்கையை கோட்டையை விட்டீங்க அப்படிங்கிறாங்க. நீ சொல்லுறதும் சரி தான், இப்போ பணத்தை கட்டிட்டோம், கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கிட்டாங்க,
இப்போ அந்த தங்கமயில் வரட்டும், நீங்கள் யாருன்னு கேட்க வேண்டாம், நான் கேட்டுக்கிறேன். அந்த பிள்ளை என்ன பதில் சொல்லுதாங்கன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கேற்றாப்புல அவங்க அப்பா அம்மாட்ட பேசுவோம். சரவணனுக்கும் வாழை பிடிக்கலன்னா பொண்ணை நீக்கிடுவோம் அப்படிங்கிறாங்க. என்னங்க எப்படி பேசுகிறீங்க, இந்த கதைக்காக பொண்ணை நீக்குவாங்களா அப்படிங்கிறாங்க. நான் நீக்கணும்னு சொல்லலை, உன் புருஷன் வந்து என்கிட்ட ஏன் பொய் சொல்லலை அப்படின்னு கேட்கும்போது அந்த பிள்ளை என்ன பதில் சொல்லும், விலைக்கு தானே நிற்கும், அதான் நான் சொன்னேன் அப்படிங்கிறாங்க. எங்கள் எதுனாலும் அவங்க விருந்து போயிட்டு வரட்டும், நம்ம கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கோமதி வெயிட் பண்ணுறாங்க. உடனே ராஜி வந்து கோமதிட்ட கேட்குறாங்க, அது என்னாச்சு அப்படிங்கிறாங்க. அந்த நகைகள் பணத்தெல்லாம் திருப்பி கட்டிட்டோம், அந்த போலி நகைன்னு சொல்லுறது வந்து அது தங்கமயில் நகையாக தான் இருந்திருக்கு, தங்கமயில் போட்டது நகை எதுவுமே தங்கம் கிடையாது அப்படிங்கிறாங்க. அத்தை எங்களுக்கு முன்னாடியே தெரியும், நாங்கள் இதை பிளான் பண்ணி அந்த தங்கமயில் வந்து பிடிக்கணும் அப்படிங்கிறத தான் இப்படி செஞ்சோம் அப்படிங்கிறாங்க. நடந்தது பூராமே சொல்கிறாங்க. என்னடி என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லலை அப்படிங்கிறாங்க. அத்தை உங்களுக்கு ஓட்ட வாய், எதனாலும் மாமாட்ட சொல்லிடுவீங்க, அதனால தான் சொல்லலை. இந்த புலன் விசாரணை வந்து கரெக்டாக முடிச்சுட்டு நான் சென்னை வரைக்கும் போயிட்டு வரணும்னு நினச்சேன். நல்ல வேலை சீக்கிரமாக முடிஞ்சிட்டு, நாளைக்கு விருந்துக்கு போனால் தங்கமயில் வந்துடுவாங்களா, வந்தோடனே வச்சு செஞ்சுட்டு சந்தோஷமாக நானும் என் வீட்டுக்காரரும் சென்னைக்கு போயிட்டு வரோம் ட்ரைனிங்க்கு அப்படிங்கிறாங்க. நீங்கள் சரியான ஆளுடி, பழனி கூட என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலையே அப்படிங்கிறாங்க. கோமதி நீ எதுக்கும் போய்விடாத, நான் கடைக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு பாண்டியன். இனி என்ன நடக்கும் இந்த பாண்டியன் ஸ்டோர் குடும்பத்தில் அப்படிங்கிறது பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.